தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதத்துடைய 14 இன்று புனித கார்மேல் அன்னையினுடைய பெருவிழாவை கார்மேல் சபையினாகிய நாங்கள் இன்று பெருமகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். அகில உலக கார்மேல் சபை இன்று அக்களித்து மகிழ்ந்து என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமை கொள்ளுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் இதயம் கலிகூறு என்று சொல்வது போல, அன்னை மரியாள் ஆண்டவரை வாழ்த்தியது போல இந்த நாளிலே நாங்கள் அன்னை மரியாளுடைய சகோதர சகோதரி என்ற பெருமையோடு இந்த விழாவை 13 நூற்றாண்டுகளிலே அருட்பணியாளர் புனித சைமன் ஸ்டாக் ஓசிடி என்பவருக்கு உத்திரி எண்ணெய், கார்மெல் எண்ணெய் காட்சி கொடுத்து, இந்த உத்திரியத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்தத்தை அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொன்ன இந்த நாளை, ஜூலை மாதத்தில் 16ஆம் நாளை கார்மேல் அன்னையினுடைய விழாவாக இந்த பெருமகிழ்வோடு கொண்டாடி உங்களுக்கு அறிக்கையிடுவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக எல்லோருமே உத்திரியத்தை நாம் அணிந்திருக்கின்றோம். தீமையை வெல்ல, சாத்தானை வெல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தீய எண்ணங்களை வெல்ல இந்த உத்திரையும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு பாதுகாப்பாக நம்ம ஒவ்வொருவருக்கும் பயன்படுகிறது. ஒரு அன்பின் ஆடையாக நம்ம ஒவ்வொருவருக்கும் திறவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்னை மரியாள் வழியாக. இதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். புனித எலியாசியார் அந்த பாகால் கடவுளுக்கு எதிராக உண்மை கடவுளை, யாவே இறைவனை இந்த உலகத்திற்கு அவர் பறைசாற்றினார். நம்முடைய இறைவன் உண்மையின் இறைவன் என்பதை இந்த உலகத்துக்கு அவர் எடுத்துரைத்தார். எலியா கார்மேல் மலையிலே ஜெபித்தார் என்பதையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். இவ்வாறாக கார்மேல் என்று சொன்னாலே அழகு என்ற அருமையான ஒரு வார்த்தை, ஆக அருமையான ஒரு தோட்டம், பூந்தோட்டம். அத்தையோர் இந்த கார்மேல் இந்த சபையினர் இன்றைக்கு பல்வேறு வளர்ச்சியை இந்த சமூகத்திலே இன்றைக்கு கண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பழைய பாரம்பரியமிக்க இந்த கார்மேல் சபையானது இன்றைக்கு ஜப வாழ்வும் அப்போஸ்தலிக்க பணியும் ஒரு விருது வாக்கோடு தனிப்பட்ட வரத்தோடு இன்றைக்கு திருவையிலே இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அத்தை ஒரு கார்மேல் சபை வரலாற்றிலே 12ஆம் நூற்றாண்டிலே புனித ஆல்பர்ட் ஆஃப் ஜெருசலேம் பேட்ரியார்க் அவருக்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்தப்பட்டு அவர் கார்மேல் சபைக்கென்ற ஒரு புதிய ஒரு சட்டத்தை வகுத்து, அன்று இருந்த யாத்திரைகள், அன்று யாரெல்லாம் இந்த கார்மேல் மலையிலே ஜெபித்தார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த துறவர வாழ்வை மேற்கொள்வதிலே, துறவர வாழ்வை ஒழுங்குபடுத்துவதிலே நல்ல ஒரு சட்ட திட்டத்தை கொடுத்தவர் தான் இந்த ஆல்பர்ட் ஆஃப் ஜெருசலேம். அவர் வழியாக இந்த இயேசுவை நெருங்கி பின்பற்றுவதற்கும், இன்னும் இயேசுவோடு ஒன்றித்திருப்பதற்கும், கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்கும் இந்த அருமையான இந்த ஒரு விருது வாக்கில் இன்றைக்கு கார்மேல் சபையினர் ஜப வாழ்வை என்னும் புனித சிலுவை அருளப்பர் புனித அபிலா தெரசம்மாள் 16ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய கார்மேல் சபையை அவர்கள் புதுப்பித்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு புனித குழந்தை தெரசம்மாள் இந்த ஆண்டு நூற்றாண்டு அவர்களுடைய புனிதர் பட்டம் பெற்று இந்த ஆண்டு நூற்றாண்டு விழாவையும் இன்றைக்கு அகில உலக கார்மேல் சபை பெருமைகளோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவ்வாறாக பல புனிதர்கள் இந்த கார்மேல் சபையிலே வாழ்ந்திருக்கிறார்கள், மரித்திருக்கின்றார்கள். ஆக அன்னை மரியாள் வெளிப்படுத்தப்பட்ட இந்த சபையில் அன்னை மரியாளுடைய சகோதர சகோதரி என்று அன்னை மரியாளை பின்பற்றி மிக நெருங்கி துறவர வார்த்தை பாடு வழியாக இன்றைக்கு இந்த சமூகத்தை இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த துறவர வார்த்தைப்பாடு வழியாக கடவுளத்திலே நெருங்கி தூயவர்களாக, இன்னும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக அவள் அடிச்சுவடுகளை இன்றைக்கு பின்பற்றி, இதோ ஆண்டவர் இயேசு நமக்கு சிலுவை இடையிலே அன்னை மரியாளை நமக்கு சகோதர சகோதரியாக, தாயாக ஆண்டவர் நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார். இதை நாம் வாசிக்கின்றோம் யோவான் புத்தகத்திலே. இவ்வாறாக அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்குமே எளிமையுள்ளவளாக, அன்புள்ளவளாக, இரக்கம் நிறைந்தவளாக, அருள் நிறைந்தவளாக, எப்பொழுதுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலே தன் வாழ்நாளை செலவழித்திருக்கிறார். அத்தகைய அன்னையினுடைய இந்த விழாவிலே உத்திரியத்தை நாம் அணிந்து கொள்ளுவோம். உத்திரிய மாதா, கார்மேல் மாதா இந்த உலகத்திற்கு அநேக புதுமைகளை இன்றும் ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அத்தகைய ஒரு கார்மேல் அன்னையினுடைய இந்த விழாவிலே இன்றைக்கு ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அகில உலக கார்மேல் சபையினருக்காக ஜெபிக்கிறோம். அடைபட்ட கார்மேல் சகோதரிகள், இன்னும் பல்வேறு நிலையிலே பணி செய்யக்கூடிய சகோதரிகள், இன்னும் குருக்கள், துறவியர், இன்னும் பொது நிலையினர், 3ஆம் கார்மேல் அனைவரையுமே பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, நீரே அவர்களை வழிநடத்துவீராக, பாதுகாப்பீராக. அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக எளிமையிலும் ஜபத்திலும் தாழ்ச்சியிலும் ஒவ்வொரு நாளும் வளர உம்மோடு ஒன்றித்திருக்க உம்முடைய பணிகளை இந்த சமூகத்துக்கு ஜபத்தின் வழியாக இன்றைய காலத்துடைய அறிகுறிகளுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழக்கூடிய கார்மேல் சபையினரை என்ற பெருமகிழ்வோடும் இடத்தில் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களுக்கு தேவையான அருளுதவி பொருளுதவி என்னமாய் தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய வழிநடத்தில் உத்திரத்துடைய மகிமை ஒளியாக இந்த சமூகத்திற்கு தீமைகளை வெல்ல சாத்தானை வெல்ல பல்வேறு வகையில மக்களுக்கு ஜெபிக்க உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இன்றைக்கு கார்மேல் சபையினராக எங்களுக்கு நிறைவாய் பொழியும்படி ஆசீர்வதிக்கும்படி இந்த கார்மேல் சபையுடைய வளர்ச்சியிலே பல்வேறு பரிமாணங்களிலே இன்னும் தொடர்ந்து திருவைக்கு நாங்கள் பணி செய்ய உலகிற்கு உப்பாக உலகிற்கு ஒளியாக நாங்கள் என்றும் பறைசாற்ற ஜபத்தின் வழியாக இன்றைக்கு மகிமை உண்டு என்பதை வேறில்லாத வாழ்க்கை ஜபமற்ற வாழ்க்கை என்பதை உணர்ந்தவர்களாக ஜபத்தோடும் பணியோடும் நாங்கள் இணைந்து பணியாற்ற திருவைக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக என்றும் எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை இந்த உலகத்துக்கு பறைசாற்ற உம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் இன்றைக்கு கார்மேல் பொழியும்படி ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.